நம்முடைய கர்த்தராகிய இரட்சகரும் மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகள், இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7-8. எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனமும், ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இதனால எனக்கு அன்பான தேவன் கொடுத்த அருமையான வார்த்தை, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாக உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எல்லா காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் தலைகீழாக காணப்படுகிறது, எப்படி என் தேவன் எப்படி என்னை மேன்மைப்படுத்த போகிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அன்பான பிள்ளைகளை, உங்களுடைய தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. நிச்சயமாக தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையும், இந்த பகுதியில் மொர்தேகாவுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம அடிக்கடி சிறிய அதிகாரங்கள் காணப்படுகிறபடினால் அதிகமாக எஸ்தர் புத்தகத்தை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பகுதியில் மொர்தேகாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். மொர்தேகாய்க்காக ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். தூக்கு மரம் அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நடந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜாவுக்கு என்றைக்கோ ஒரு நாள் செய்த காரியத்தினால் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நடபடி புஸ்தகங்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது, அவருடைய சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. மொர்தெகாய்க்கு இந்த காரியத்தினால் அவனுக்கு நன்மை செய்யப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. உடனே ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி யார் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினார்களோ அவனை கொண்டே அவனை கனப்படுத்த திட்டம் வந்தது. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, யார் மூலம் நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறீர்களோ, யார் உங்களுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களோ அவர்கள் கரத்தை கொண்டே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இங்கே ராஜா சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான பகுதி பாருங்கள். இங்கே தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினதும் அதே ஆமான் தான். ஆனால் காரியத்தை தேவன் மாறுதலாய் முடிய செய்தார். இங்கே அதே ஆமானை கொண்டு ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அந்த குதிரையின் கூட நடந்து ஓடி ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் சொல்லும்படியாய் சூழ்நிலை மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாய் அலங்கரிக்கப்பட்டவனாய் ராஜாவுடைய குதிரையில் ஏறி ராஜாவுடைய கிரீடத்தை வைத்துக்கொண்டு அலங்கரிக்கப்பட்டவனாய் குதிரையில் வலம் வரும்படியாய், தேசம் முழுவதும் வலம் வரும்படியாய் மேன்மைப்படுத்தப்பட்டார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை கனப்படுத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அநேகர் உங்களுக்கு படுகொலி விட்டலாம். நீங்கள் உங்களை இல்லாமல் ஆக்கும்படியாக அநேக காரியங்களை செய்யலாம். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளிலே அவர் தூங்குவதில்லை. உங்களுடைய நினைவுகளினால் அவர் டிஸ்டர்ப் ஆகி கொண்டே இருப்பார். டிஸ்டர்ப் ஆகி மேன்மைப்படுத்தும்படியான எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உயர்வு உங்களை தேடி வரும். ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். எத்தனை சூழ்நிலைகள் மாறுதலாய் முடிந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் விரோதமாக காணப்பட்டாலும், எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய தேவனால் கூடும். தூக்கு கயிறு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் தூக்கு மேடையை செய்த அவனை கொண்டே மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நிச்சயமாக இந்த எங்களை கனப்படுத்துகிறவர். ஒருபோது எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, நோய்களை மாற்றுங்க, மரண படுக்கைகளை மாற்றுங்க, தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தேற்றட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் இன்றைக்கு செய்ய நினைத்த காரியத்தை அது முழுவதுமாய் செய்து நிறைவேற்றும்படியான கிருபையை தாங்கப்பா. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.